இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். 9 மாதத்தை கர்த்தரின் கிருபையோடு கூட நாம் கடந்திருக்கிறோம். இந்த 9 மாதத்தில் நமக்கு நேர்ந்த எல்லா பிரச்சனைகளிலும் நம்மோடு கூட, நமக்கு நேர்ந்த எல்லா பாடுகளிலும் நம்மோடு கூட, நமக்கு வந்த எல்லா அக்கினி சூளையிலும் 4வதாக நமது கர்த்தர் நம்மோடு இருந்தபடியினால் நாம் எந்த காரியத்தை குறித்தும் கலங்காமலும் பயப்படாமலும், நமக்கு எந்த சேதமும் அணுகாமலும், அக்னியின் சூளைக்குள் நாம் சென்றாலும் கூட அதை நம்மை மேற்கொள்ளாதபடி, நாம் அதிலே அமிழ்ந்து விடாதபடி, நாம் அதிலே எரிந்து சாம்பலாகி விடாதபடி கர்த்தர் நம்மை காத்து இந்த நாள் மட்டும், இந்த நொடி பொழுது மட்டும், இந்த அக்டோபர் மாதம் 10வது மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாக கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? நாம் இருக்கிற இடங்களிலே நம் கண்களை மூடி நம் பரம தகப்பனை நாம் நோக்கி பார்க்கலாம். என் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதல் நாளிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, மாதத்தின் முதல் நாளில் நீர் ஒவ்வொருவரின் வீட்டிற்குள்ளாக சென்று தகப்பனே உமது கிருபைகளை புதுப்பிக்கும் ஒரு வேளை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் ஆண்டவரே நீர் அதிகாலையிலே கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளினாலும் உமது மிகுந்த இரக்கங்களினாலும் நீர் எங்களை முடிசூட்டி வந்த தயவிற்காக உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திற்கும் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா கிருபைகளும், எல்லா பலனும் ஆண்டவரே உமது சமூகத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் அன்பின் இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, இந்த மாதத்தில் கர்த்தர் என்னை எவ்வாறு ஆசீர்வதிக்க போகிறார், இந்த மாதத்தை நான் எப்படி பிரதர் ஓட்டுவேன் என்று கண்ணீரோடு கூட ஆண்டவரே, கலக்கத்தோடு கூட ஆண்டவரே, அப்பா பயத்தோடு கூட ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே நீர்தாமே ஆண்டவரே பேர் பேராக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களது குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவைகளை சந்திக்கும் ஒரு மாதமாக இந்த மாதம் அவர்களுக்காக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் ஆண்டவரே என் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு கூட வந்திருக்கிறோம் லார்ட். எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. உமது ஜனங்களுக்கு நீர் வெளிப்படும் ஆண்டவரே. உம்மை காண்பியும் ஆண்டவரே. அப்படி நீர் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி லார்ட். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஃபாதர். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப பொற்பாதத்தில் முத்தமிட்டு ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள என் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்திற்குள்ளாக உங்களோடு கூட சேர்ந்து நானும் பயணிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் நம்ம கிட்ட என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று ஒருவேளை நீங்கள் ஏக்கத்தோடு கூட வாஞ்சியோடு கூட என்னை நீங்கள் பார்க்க ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். வேதாகமத்தை நீங்க திறந்து கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம். The book of prophet Isaiah chapter 43 and verse 1. நான் தமிழ் வேதாகமத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் இதுதான். பயப்படவே கூடாதான். பயப்படாதே இஸ்ரவேலே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். ஜெர்மனி தேசத்துல நாசி அரசாட்சி நடந்து கொண்டிருந்ததாம். அப்போ ஒரு சோல்ஜர் தன் உயிருக்கு பயந்து என்ன செஞ்சானா, தன்னுடைய சிஸ்டருடைய வீட்டுக்கு ஓடி போனான். அந்த சிஸ்டருடைய வீட்டுல மாடியில ஒரு சின்ன ஒரு காட்டேஜ் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ள அவன் போய் தங்கிக்கிட்டு இருந்தான். அவன் அதுக்குள்ள போய் தங்கி கொண்டது வேற யாருக்குமே தெரியாமல் இருந்தபடியினால் அவன் அதிலே பல வருடங்கள், சுமார் 38 வருடம் அதிலே தங்கிட்டானான். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டர் வெறும்னு வந்து பிரெட் மட்டும் நிறைய வாங்கி கொண்டு வந்து ஒரே நாள் கொடுத்துருவாங்களாம். அந்த வாரத்திற்கு தேவையான பிரெட் ஃபுல்லா கொடுத்துருவானா. இவன் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்து கொண்டே இருந்தானா. இப்படியாக பல வருடங்கள் உருண்டு ஓடினதான். ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கீழே வரமாட்டானா. இந்த சிஸ்டருக்கு பிள்ளை பிறந்துச்சு, கீழே வரலையாம். இவர்களுடைய தாயார் இறந்து போனாங்களாம், அதை பார்க்க கூட வரலையாம். பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் கவர்மெண்ட்ல இருந்து இவனை தேடி வந்து இவனை கரெக்டா இந்த இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிறைய பிரெட் வாங்கி போய் கொண்டிருந்த இந்த சகோதரியை வச்சு கண்டுபிடிச்சு ஒரு தடவை கவர்மெண்ட் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து எங்க இருக்கான் அவன், இவ்வளவு பிரெட் யாருக்காக வாங்கிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விசாரணை நான் மேற்கொண்ட பிறகு they found out that this man had been hiding there. இந்த மனிதன் அந்த மாடியில இத்தனை வருடங்களாக ஹைட் பண்ணி கொண்டிருந்தான்னு அவங்க கேள்விப்பட்டோன்னே அவங்க மிகுந்த ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டார்களாம். They
were shocked. அப்படி வந்து கேட்டாங்களா, எப்படி இவ்வளோ நாள் இதே இடத்துல நீ இருக்க முடிஞ்சிச்சு? வாட் மேட் யூ ஸ்டே ஹியர் ஃபார் சோ லாங்? உங்க அம்மாவோடைய கடைசி ரிச்சுவல்ஸ் கூட நீ பார்க்க முடியலையே, உங்க வீட்டில் என்ன சுகமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் உன்னால பார்க்கவே முடியலையே, எப்படி இதுலயே நீ இருந்த? எப்படி how could you dwell here all these entire lives? இத்தனை வருடங்களாக எப்படி நீ இதுல இருக்க முடிஞ்சிச்சு என்று அவங்க கேட்ட போது அவன் சொன்னானா, உண்மைதான் சார், நான் இந்த இடத்துல இருந்து எட்டி பார்த்தேன்னா எனக்கு தெரிவது வெறும்ன பச்சை பசேர்னு இருக்கிற சுற்றி இருக்கிற அந்த பேடி ஃபீல்ட்ஸ் தான் எனக்கு தெரியும். நான் இந்த இடத்துல இருந்து எட்டி பார்த்தேன்னா வெறும் வயல்வெளிகள் மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் ஒரு மனுஷனை கூட நான் பார்த்ததே இல்லை. நான் இங்கேயே தான் உட்காந்து கொண்டிருப்பேன். எனக்குரிய தேவையான திங்ஸ் மட்டும் என் தங்கச்சி வந்து கொடுத்துருவா. அவகிட்ட என்னால் பேசக்கூட முடியாது. அவள் வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுவா. இப்படியாக நான் இத்தனை ஆண்டுகளாக இங்கே இருந்தேன். எங்கள் அம்மாவுடைய முகத்தை கூட அவங்க கடந்து போகும்போது என்னால் பார்க்க முடியல. நான் எந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகளுக்கும் என்னால் வர முடியல. ஆனா இத்தனை ஆண்டுகளாக என்னை இந்த இடத்துல பூட்டி வச்சிருந்தது என்ன தெரியுமா? பயம், ஃபியர், ஃபோபியா. என் அன்பு சகோதரி சகோதரி, கிரேக்க பாஷையில இந்த ஃபியரை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு ஃபோபியோஸ் என்று பார்க்கிறோம். அதிக பயமா. பயம்னா என்னன்னா, அதாவது ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஃபியர், டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் சொல்றாங்க. என் அன்பு சகோதரி சகோதரியில, why does this fear come to a man? ஒரு மனிதனுக்கு இந்த பயம் எப்படி வருகிறது? அநேக காரியங்களினால் பயம் வருது. கொஞ்சம் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னா, அதிகமாக நீங்க யோசித்து கொண்டிருந்தா உங்களுக்கு பயம் வரும். இல்லாவிட்டால் யோசனையே இல்லாமல் இருந்தா கூட பயம் வரும். இந்த பயம் எப்படி வருது, ஏது வருது, எதுவுமே தெரியாமல் பயம் ஒரு மனிதனை ஆட்கொண்டு கொள்கிறது. இந்த உலகம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா how many types of fears இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா A to Z ஃபியர் இருக்குதான். ஏல இருந்து Z வரைக்கும் ஃபியர் இருக்குதான். ஒவ்வொரு ஆல்பபெட்லயும் குறைஞ்சது 20 ஃபியர் இருக்குதான். அவ்வளோ ஃபியர்ஸ் இந்த உலகம் முழுவதும் இருக்குன்னு பார்க்குறோம். சிலர் அதிக உயரங்களுக்கு ஏறி போனா அது ஒரு ஃபியர்னு சொல்றாங்க. சிலர் ஒரு சின்ன ஒரு கன்ஃபைன்டு பிளேஸ்க்குள்ள, இருட்டறையிலையோ இல்லாட்டா சின்ன க்ளோஸ்டான சர்ஃபேஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா அது கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்றாங்க. இப்படியாக ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட பயங்கள் காணப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஒருவேளை அது உங்களுக்கு ஒரு சின்ன ஃபியரா இருக்கலாம். ஒருவேளை ஒரு படிக்கட்டு இறங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்ம ட்ரிப் ஆகி விழுந்துருவோமோ, தட் இஸ் ஆல்சோ a fear. இதுவும் ஒரு ஃபியர் தான். இதே போன்று இந்த மனிதன் பாருங்க, எத்தனை வருடங்களாக அவன் இந்த நாசி அரசாட்சிக்கு பயந்து 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 அவன் உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இதே போன்று நீங்க ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபியர் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா, பயம் எப்படின்னா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ட்ரெப்பிடேஷன் என்று ஒன்று பார்க்கிறோம். இந்த ட்ரெப்பிடேஷன் தாண்டோன்னு என்ன நடக்குதா? நர்வஸ்னஸ். நம்ம சரீரத்தில் உள்ள நரம்புகள் எல்லாம் ஷிவராக ஆரம்பிக்குமா. அடுத்தது என்ன நடக்குதா? ஆங்ஸைட்டி ஒரு மனிதனுக்குள்ளாக கடந்து வருகிறதாம். அதிக பயம் ஒரு மனிதனுக்குள்ளாக கடந்து வருகிறது என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ட்ரெட் ஃபார்ம் ஆகுதான். அதுக்கப்புறம் he is becoming totally conscious of that fear. அந்த பயத்திலே அவன் மூழ்கி விடுகிறான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா டெஸ்பரேஷன். ஐயோ என்று ஒரு ஃபியர். இந்த ஃபியரோட உச்சக்கட்டத்திற்கு போக போக டெஸ்பரேட் ஆகிறான். அவன் டெஸ்பரேஷனுக்குள்ளாக கடந்து செல்கிறான் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவன் சரீரம் எல்லாம் உதற ஆரம்பிக்கிறது. he starts to panic. பயம் வருது, வேர்த்து கொட்டுது, அது பேனிக் என்று பார்க்கிறோம். கடைசியில தான் ஹாரர், பயம் அவனை முழுவதுமாக ஆட்கொண்டு விடுகிறது. என் அன்பு சகோதரர்களை, நான் அநேக புஸ்தகங்களில் வாசிப்பது உண்டு. அநேக ஜனங்கள் இந்த மாதிரி பயந்து பயந்து அவங்க மரித்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு பயமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அடித்தளத்தையே கொண்டு போய் உழுக்குகிறது. ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஜீவனையை வெளியே கொண்டு வருது என்ன தெரியுமா? இந்த பயம். அன்பு சகோதரர்களே, ஒருவேளை நான் உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒருவேளை உங்களுடைய பயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருப்பார். அநேக காரியங்களை குறித்து நாம் எல்லாரும் எவ்ரிடே லைஃப்ல we are getting afraid. நம்ம பயந்து கொண்டே தான் இருக்கிறோம். நம்ம ஒருவேளை நினைக்கிறோம் வெளியில நம்ம ஒருவேளை தைரியசாலியாக போர்ட்ரே பண்ணி கொண்டாலும் சரி, வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நம்ம பயந்து கொண்டு தான் இருக்கிறோம். சிலர் ஃபியூச்சரை குறித்து பயந்து கொண்டிருப்பாங்க, சிலர் பிரசன்ட குறித்து பயந்து கொண்டிருப்பாங்க, சிலர் பாஸ்ட்ல நடந்த காரியங்களை குறித்து யோசித்து பயந்து கொண்டிருப்பாங்க. ஒரு தப்பு நம்ம பழைய காலத்தில் பண்ணியிருப்போம், அதை குறித்து யோசித்து இன்னைக்கு நம்ம பயந்துட்டு இருப்போம். இல்லாவிட்டால் இன்றைக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கோம் நம்ம லைஃப்ல, இதை குறித்து நம்ம பயந்து கொண்டே இருப்போம். இல்லாவிட்டால் ஃபியூச்சர்ல இனிமே என்ன நடக்க போகுது, அந்த ஒரு பயம், ஒரு ஃபியர். இதனால என்ன நடக்குது தெரியுமா? அநேக காரியங்களை நம்ம மைண்ட்ல போட்டு இதயத்துல போட்டு குழப்பி கவலை நம்மை ஆட்கொண்டு கொள்ளுகிறது. இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபியர் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர வர கடைசியில தூக்கமின்மை நமக்கு காணப்படுகிறது. அநேக காரியங்களை குறித்து பயந்து சிந்தித்து நம்ம என்ன தெரியுமா ஆயிடுறோம்? தூக்கத்தை இழக்கிறோம், சந்தோஷத்தை இழக்கிறோம், சமாதானத்தை இழக்கிறோம். இதை எல்லாவற்றையும் இழக்கிறோம். எதனால தெரியுமா? ஒரு சின்ன ஒரு ஃபேக்டர் which is fear.
பயம். பயம் நம்மை துரத்தி துரத்தி பிடிப்பதின் காரணமாக அநேக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டு தான் வருகிறோம். என் அன்பு சகோதரிகளே, சகோதரிகளே, இந்த கோவிட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? எல்லாரும் ஹெட்லைன்ஸ் படித்தோம், பயப்பட ஆரம்பித்தோம். நியூஸ் பேப்பர்ஸ் வாசித்தோம், பயப்பட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன தெரியுமா நடந்துச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக கோவிட் ஓரளவுக்கு நம்ம அதோடய கூட வாழ பழகி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திற்கு வரும்போது என்ன தெரியுமா நடந்துச்சு? நமக்குள்ளாக ஒரு பயம் ஒன்று கடந்து வந்துச்சு. என்ன பயம் தெரியுமா? நம்ம இன்னைக்கு இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கோம், நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க இன்ஃபெக்ட் ஆயிருப்பாங்களா? நம்ம மாஸ்க் போடணுமா போடக்கூடாதா? இல்லாவிட்டால் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா? நம்ம வேலைக்கு போகணுமா வேலைக்கு போகக்கூடாதா? அநேக விஷயம் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா, ஒரு சமீபத்தில் ஒரு அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த அண்ணன் கிட்ட பேசும்போது அந்த அண்ணன் கிட்ட கேட்டேன், அண்ணன் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு. வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் தம்பி உள்ள வருவேன். என்ன தெரியுமா? முழுவதும் தலையிலிருந்து கால் வரைக்கும் குளிச்சு சோப் போட்டு எல்லாத்தையும் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம வந்து அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் எதனால நம்ம பண்றோம்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபியர். நம்ம ஒருத்தரை பார்த்தா ஒரு மனிதரை பல வருடம் கழிச்சு ஒரு நண்பனையும் ஒரு சிநேகிதனையும் பார்த்தா நம்மளால கெட்டிப்பிடிக்க முடியல. சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒரு சிநேகிதனை நான் பார்த்தேன். அந்த சிநேகிதன் என்னை பார்த்த உடனே ஓடி வந்து கெட்டிப்பிடிக்கணும்னு வந்தான். பட் ஐ வாஸ் unable to do so. நமது ஊழியத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை தான். ஆனாலும் எங்களுக்குள்ளாக அன்பு இருந்தது உண்மைதான். கையை கொடுக்க கூட முடியல. கையை கொடுக்கறதுக்கு கூட ஒரு பயம். என் அன்பு சகோதரிகளே, சகோதரிகள், பயம். எக்கனாமிக் கண்டிஷன்ஸை குறித்து பயம், உலக பொருளாதாரம் போய்கொண்டிருக்கிற நிலைமையை குறித்து ஒரு பயம், உலக பொலிட்டிக்கல் சினாரியோ குறித்து ஒரு பயம், தேசத்தை குறித்ததான ஒரு பயம், இந்த ஃபியூச்சர் என்னவா ஆக போகுது, சர்ச்னா எப்படி இருக்க போகிறது, மீட்டிங்ஸ் நடக்குமா, ஒரு பயம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளை, we are being gripped with fear. பயம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலே பயப்படாதே, இஸ்ரவேலே பயப்படாதே, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, ஆதி நாட்களில் ஜனங்களுக்கு பயம் வந்தது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் வந்தது என்றால் அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? சீர் அப்படின்னு இருக்கிற தீர்க்கதரிசிகளை போய் அவங்க சந்திப்பார்களாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 30வது வசனம், 33வது அதிகாரம் 18வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனம், 30வது அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வசனத்திலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா நடக்குது? அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியினமாக கடந்து செல்கிறார்கள். அந்த தீர்க்கதரிசியாக அந்த சீர் என்ன பண்றாரு? தேவனிடமிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வெளிப்படுத்தலை, அந்த வார்த்தையை யார்கிட்ட சொல்றாங்க? இந்த ஜனங்கள் கிட்ட சொல்றாங்க. இந்த சீர் என்ன தெரியுமா செய்வாராம்? அவர் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்வாராம். இந்த பயத்தோடு இருக்கிற இந்த ஜனங்களுக்காக அவர் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் என்ன செய்வாரா? ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க நான் பயந்துட்டு இருக்காங்க, லார்ட், உமது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகி இந்த இஸ்ரவேல் ஜனம் நடுங்கி கொண்டிருக்கிறாங்க, கலங்கி கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன பதில் நான் சொல்லட்டும், அவர்களுக்கு என்ன உமது வார்த்தையை நான் கொண்டு போக வேண்டும் என்று யார் கேட்பாங்களாம்? இந்த சீர் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கேட்பார்களாம். இன்றைக்கும் அதே போலதான் இந்த சீராகிய இந்த ஏசாயா நம்ம கிட்ட என்ன வார்த்தையை சொல்றாரு? பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இனிமே நீங்க பயப்பட வேணாம்னு சொல்றாரு. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கொடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? என் பிள்ளையே, ஒருவேளை அநேக காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியத்தை நினைச்சு நீ பயப்படாத. நமது பரம சீராகிய, நமது பரத்தின் தீர்க்கதரிசியாகிய நமது பரம பிதா என்ன தெரியுமா சொல்றாரு? இனி நீ பயப்பட வேணாம். நீங்க ஒண்ணு நினைக்கலாம், இவ்வளவு பயங்கள் முன்னாடி சொன்னீங்க, ஆண்டவர் ஜஸ்ட் பயப்படாதன்னு சொல்லிட்டா எல்லாம் சால்வ் ஆயிருமா? கிங் ஜேம்ஸ் பைபிள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 500 times in the whole Bible the Lord has said fear not. Hallelujah. ஆண்டவர் மொத்தம் 500 முறை பயப்படாதேன்னு சொல்லிட்டு கிங் ஜேம்ஸ் பைபிள்ல சொல்லியிருக்காரு. Hallelujah. எத்தனை 1000 ஃபியர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வேதாகமம் முழுவதும் 500 தடவை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? பயப்படாத, நீ பயப்பட வேண்டாம், பயப்படும் கலங்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ யோசிப்பதை ஃபர்ஸ்ட் விட்டுவிடு, நீ பயப்படுறதை ஃபர்ஸ்ட் விட்டுவிடு, நீ கலங்குகிறதை ஃபர்ஸ்ட் விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க எலியா என்ற தேவனுடைய தாசனை குறித்து பார்க்கலாம். இந்த எலியா தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை, ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த எலியா இந்த பூமி
பூமிக்குள்ளாக அவர் கடந்து வந்து விட்ட பிறகு அவர் யாருக்கு கீழே இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா ஆகாப் ஜெசபேல் என்று இருவருக்கு கீழாக ஒரு சப்ஜெக்டாக இவர் இருக்கிறார். அந்த ஆகாப் என்ற அந்த ராஜாவும் அந்த ஜெசபேல் என்ற அந்த ராணியும் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். கடந்து சென்றோன்னா இந்த தேசத்தில் ஒரு சொட்டு மழையும் பெய்யாது, ஒரு பனியும் பெய்யாது. until I call for it, நான் கூப்பிடும் அளவும் அது பெய்யவே பெய்யாது, பூமி எங்கும் வறண்டு காணப்படும் சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்லிட்டு போயிடுறார். 3 வருடம் எதுவுமே இல்லை, எல்லா இடத்திலும் வறட்சியாக இருக்கிறது, தண்ணியே இல்லை, மனிதர்கள் மடிந்து மடிந்து விழுகிறார்கள். இப்படியாக இருந்து கொண்டிருக்கும்போது திடீரென்று ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு மழையை கொடுப்போம், யார் உண்மையான தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்கலாம், வா எலியான்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிரூபித்து காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தான் மெய்யான தேவன் என்று அனைத்து ஜனங்களுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் நிரூபித்து காட்டுவதையும் இந்த எலியா அதை நிரூபித்து காட்டுவதையும் நாம் பார்க்கிறோம். இப்படியாக எல்லாம் முடிஞ்சிருது. எல்லாம் முடிந்து விட்ட பிறகு 19வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது என்ன தெரியுமா நடக்குது? இந்த எலியா இவ்வளவு பெரிய அற்புதத்தை பண்றாரு. என்ன அற்புதம்? வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்றாரு. இன்றைக்கு சாதாரணமா வானத்திலிருந்து மழையை வர வைக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. மழை காலத்துல கூட நம்ம எவ்வளவுதான் ஜோமனாலும் சரி, ஆண்டவரா நினைச்சாதான் மழையை கொடுக்கிறாரு. ஆனால் இவர் வறண்ட காலத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? இவரின் வார்த்தைக்கு இணங்க, இவரது விண்ணப்பத்திற்கு இணங்க, இவரது ஜெபத்திற்கு இணங்க வானத்திலிருந்து அவர் அக்கினியை இறங்க பண்ணுகிறார். அந்த பலி எல்லாம் அக்கினி பட்சித்து விடுகிறது. இவ்வளவு ஒரு மகத்தான அற்புதம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடக்குது? இவர் ஆகாப் ராஜாவின் குதிரைக்கு முன்பதாக இவர் வெறும் காலோடு ஓடுகிறதை பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு வல்லமை படைத்த ஒரு தேவனுடைய மனிதன், அத்தனை பாகால் தீர்க்கதரிசியும் வெட்டி முறியடித்த ஒரு கர்த்தரின் பிள்ளை, இவ்வளவு பயங்கரமும் பராக்கிரமுமான அற்புத அடையாளங்களை செய்த ஒரு தேவனுடைய மனிதன், இந்த 18வது அதிகாரத்திலிருந்து பாருங்க, அவருக்குள்ளாக ஒரு பயம் ஒன்று கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. You may be doing mighty things for the Lord. தேவனுக்காக மகத்தான கிரியைகளும் தேவனுடைய ஊழியத்தையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் புசித்து புசித்து அதனால் நீங்கள் புஷ்டி அடைந்து கொண்டிருக்கலாம். அற்புத அடையாளங்களை கூட நீங்கள் செய்ய அழைக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பயம் உங்களை ஆட்கொண்டு விட்டதென்றால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்வீங்க? ஒரு சூறை செடி கீழே போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கிட்டோம்ல, என்னை எடுத்துக்கணும்ல, என்னை கொன்று போட்டு விடும் ஆண்டவரே, நான் உமது பக்கமாக வந்து விடுகிறேன். எனக்கு அநேக தேவ தாசர்களை குறித்து எனக்கு தெரியும். அவங்க வாழ்க்கையில் சில அடிகள் அவர்களுக்கு விழும் பொழுது, இல்லாவிட்டால் சில பயங்கள் அவர்களை ஆட்கொள்ளும் பொழுது என்ன தெரியுமா செய்வாங்க? ஃபர்ஸ்ட் ப்ரேயர் என்ன தெரியுமா இருக்கும்? லார்ட், என் நாட்கள் முடிந்து போகட்டும் ஆண்டவரே, உமக்காக நான் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு ஆண்டவரே, போதும் லார்ட், நான் உம் பக்கமாக கடந்து வந்து விடுகிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, நீ ஆண்டவர் பக்கமாக இன்றைக்கே கடந்து வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதத்தை எலியா செஞ்சார், உண்மைதான். அந்த அற்புதத்தோடு கூட அவர் கிளம்பி போயிடணும்னு அவர் நினைச்சாரு. அவருக்குள்ளாக இந்த பயம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல யேசபேலின் ஆட்கள் உன்னை வந்து கொன்னுட போறாங்க, அதற்கு முன்பதாக நீ கடந்து போய்விடு. ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை, பெரிய ஒரு ஜெபத்தை கேட்டிருப்பாரு. உங்கள் மூலமாக ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்க ஆரம்பித்திருப்பார். ஆனா இதை பார்த்தோன்னே பிசாசானவன் உங்களுக்குள்ளாக ஒரு பயத்தை விதைத்திருக்கலாம். அந்த பயம் உங்களுக்குள்ளாக கடந்து வந்தோம். நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஆண்டவரே, ஐ ஹவ் ஃபாட் a good fight. நல்ல போராட்டத்தை போராடி விட்டேன் ஆண்டவரே, என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் ஆண்டவரே, ஜீவ கிரீடம் எப்படியாவது எனக்கு கொடுத்துரும் ஆண்டவரே, நான் ஓடி வந்துடுறேன். ஒருவேளை நீங்க கூட, ஒருவேளை என்னை பார்த்துட்டு இருக்கவங்க கூட, இந்த உலகத்துல இத்தனை மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிற இத்தனை காரியங்களை குறித்து யோசித்து யோசித்து பயம் உங்களுக்குள்ளாக கடந்து வந்து நீங்களும் இதே மாதிரி ஒரு பிரேயர் கூட நீங்க செஞ்சு கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை முடிஞ்சிருட்டும் ஆண்டவரே, let my life be ended Lord. என் வாழ்க்கை முடிந்து போகட்டும் ஆண்டவரே, நான் எல்லா காரியத்தையும் செய்து விட்டேன், எனது குடும்பத்திற்காக நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன், எனது ஊழியத்திற்காக நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன் ஆண்டவரே, நான் ஆற்ற வேண்டிய எல்லா கடமைகளையும் நான் முடித்து விட்டேன் ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உமக்கு அடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக இருந்து நான் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன், இனி நான் உம் பக்கமாக கடந்து வருகிறேன். நீங்க இதை ஜெபம் பண்ணல, உங்களுக்குள்ளாக இருக்கிற பயம் உங்களை இப்படி ஜெபிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா.
ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ளாக இருக்கிற அந்த பயத்தை நான் எடுத்து போடும்படியாக இந்த மாதத்தில் உன் பக்கமாக நான் கடந்து வந்திருக்கிறேன். Hallelujah. I have come next to you in this month to bring out this fear from you. உனக்குள்ளாக இருக்கிற இந்த பயத்தை, எனது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இந்த இஸ்ரவேலுக்குள்ளாக இருக்கிற அந்த பயத்தை நான் எடுத்து போட வந்திருக்கிறேன். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்க ஆங்கில வேதாகமத்தில் வாசிச்சு பாருங்க. பட் நவ் என்று பார்க்கிறோம். பட் நவ், என் அன்பு சகோதரனே, உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், இவ்வளவு போராட்டம் உன் வாழ்க்கையில் இருக்கலாம், இவ்வளவு பயங்களை நீ டெய்லி சந்தித்து கொண்டு வந்திருக்கலாம். பட் நவ் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் இப்பொழுது யாக்கோபே, உன்னை நான் என்ன செஞ்சிருக்கேன்? உன்னை நான் சிருஷ்டித்திருக்கேன். யாக்கோபு ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரு. அடுத்ததுல நீங்க பாருங்க, இஸ்ரவேலை நான் உருவாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் யாக்கோபை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாராம். ஆனா அந்த யாக்கோபு பூமிக்குள்ளாக வந்தோன்னே யாக்கோபு எப்படி ஆயிட்டானா? எத்தனை மாறி விட்டானா? உடனே என்ன பண்ணாரா? சிருஷ்டித்த யாக்கோபு உண்மைதான், ஆனால் என்ன பண்ண போறேன்? இவனை நான் இஸ்ரவேலாக நான் உருவாக்க போகிறேன். ஒருவேளை இந்த உலகத்திற்குள்ளாக நீ வந்த உடனே அநேக பயங்கள், பாடுகள் எல்லாம் உன் பக்கமாக வந்து உன்னை யாக்கோபாக, இந்த உலகத்தில் வெறுக்கப்படுகிற ஒரு மனிதனாக, ஏமாத்துக்காரனாக, இந்த உலகத்தில் ஃபெயிலியராக, தோற்று போகிற ஒருவனாக, இந்த உலகத்தில் உள்ள பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், பயங்கள் எல்லாம் உன்னை மாத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை நான் உருவாக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த களிமண்ல இருந்து ஒரு அழகான ஒரு பாத்திரமாகிய இஸ்ரவேலை இந்த மாதத்தில் உருவாக்க போகிறார். உருவாக்கிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? பயப்படாதே, இஸ்ரவேலை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜஸ்ட் இஸ்ரவேலை உருவாக்க மட்டும் இல்ல, அந்த இஸ்ரவேலை அவர் தனது சொந்த இரத்தத்தை மீட்கும் பொருளாக கொடுத்து அவர் மீட்டுக் கொள்கிறாராம். ஹல்லேலூயா. He doesn't form you as Israel and just leave you back. What he does is he gives a ransom and he buys you. அவர் உன்னை பெற்றுக்கொண்டு என்ன தெரியுமா பண்றாரு? நம்மை பெயர் சொல்லி அழைத்து அவர் நம்மை தம்முடையவன் என்று மார்த்தட்டிக் கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இன்றைக்கும் அப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் தானே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இந்த மாதத்தில் நீ பயப்பட போறதே கிடையாது. இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நீ பயப்பட போறது கிடையாது. இந்த உலகத்தில் நடக்கிற வாதையை குறித்து நீ பயப்பட போறது கிடையாது. உன்னுடைய பேங்க் பேலன்ஸை பார்த்து நீ பயப்பட போறது கிடையாது. உன் வீட்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை பார்த்து நீ பயப்பட போறது கிடையாது. உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிற அந்த சண்டைகளை பார்த்து நீ பயப்பட போறது கிடையாது. உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த சமாதான குறைவை கண்டு நீ பயப்பட போறது கிடையாது. உன் வேலை ஸ்தலத்தில் நடந்து கொண்டிருக்கும் அந்த போராட்டத்தை குறித்து நீ பயப்பட போறது கிடையாது. உன் வாழ்க்கை உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் எல்லா காரியங்களையும் குறித்து you are not going to fear in this month. Hallelujah. ஏன்? இஸ்ரவேலை அவர் மீட்டுக் கொள்ளுகிற தேவன். அவர் தனது சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் என்ன பண்றாரு? நம்ம இந்த மாதத்தில் மீட்டுக் கொள்ள போகிறார். அவர் தமது ரத்தத்தை நமக்காக கொடுத்து, நமக்காக சிந்தி, நமக்காக அவர் கிரயமாக கொடுத்து, நம்மை தமக்கென்று அவர் எடுத்துக்கொண்டு, நம்மை பெயர் சொல்லி அழைத்து, நம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்ளவிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இந்த எலியாவை பாருங்க, அவர் பயந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்துறாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாராம்? இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள்லாம் நீங்க பாருங்க. முதலாவதாக என்ன நடக்குது? ஒரு பெரிய காற்று ஒன்று அடிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பூமி அதிர்வு ஒன்று காணப்படுகிறது. அதுக்கப்புறம் அக்கினி இறங்குகிறது. இறுதியாக நீங்க பார்க்கலாம், ஒரு மெல்லிய சத்தம் ஒன்று புறப்பட்டு வந்தது என்று. ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, இதை நான் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்தினது என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதலாவதாக அங்க என்ன தெரியுமா நடக்குது? ஒரு பெரிய ஒரு காற்று அந்த இடத்துல வந்து வீசுகிறது. எந்த இடத்துல வந்து வீசுகிறது? அவர்கள் அடைப்பட்டு கடந்த அந்த மேல் வீட்டறைக்குள்ளாக ஒரு பெரிய காற்று ஒன்று வந்து அடிக்கிறது. அந்த காற்று அடித்து விட்ட பிறகு அவர்கள் கூடியிருந்த இடம் அசைய ஆரம்பிக்கிறது. There was an earthquake. அந்த earthquake முடிஞ்ச பிறகு என்ன நடக்குது? அக்கினி தழல்கள், cloven tongues of fire, அக்கினி நாவுகள் அவர்கள் ஒற்றன் தலையில் மீது, அவர்கள் நெற்றிகளின் மீது அது வந்து இறங்கினது என்று பார்க்கிறோம். அன்பு சகோதரனே, கடைசியாக என்ன தெரியுமா நடக்குது? அவர்கள் அன்றையிலிருந்து ஒரு பெரிய எழுப்புதலுக்காக தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை கேட்டு பிரசங்கித்து அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக மாறின ஒரு வேளை அந்த வேளையாக இருந்தது. ஹல்லேலூயா.
இந்த மாதத்திலும் ஆண்டவர் பயத்தோடு இருக்கிற உங்களை, அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் பயத்தோடு கூட மேல இருந்தாங்க, அந்த பயத்தோடு இருக்கிற உங்களை, 9 மாதங்களாக பயத்தினால் அகப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை அவர் இந்த 10வது மாதத்தில் ஒரு அக்கினி காற்றை கொண்டு, பூமி அதிர்ச்சியை கொண்டு, அதற்கு பிறகு ஒரு அக்கினியை கொண்டு அவரது மெல்லிய சத்தத்தின் மூலமாக உங்களை இந்த மாதத்தில் அவர் கட்டி எழுப்ப வந்திருக்கிறார். அவர் கட்டி எழுப்ப வந்திருக்கிறார். சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உன்னை இந்த மாதத்தில் தமது அபிஷேகத்தின் காற்றினால், அபிஷேகத்தின் மழையினால், அபிஷேகத்தின் இறைச்சலினால், அபிஷேகத்தின் அக்னியினால் இன்றைக்கு உன்னை அவர் எழுப்ப அவர் சித்தமாக இருக்கிறார். உனக்கென்று குறிக்கப்பட்ட அந்த எழுப்புதல் ஊழியத்திற்கு, உனக்கென்று குறிக்கப்பட்ட அந்த கடைசி கால ஊழியத்திற்கு பங்குள்ளவர்களாக உன்னை நிலைநிறுத்தும்படியாக இன்றைக்கு அவர் அதை செய்யும்படியாக, இந்த மாதத்தில் அவர் அதை நிரூபித்து காண்பிக்கும்படியாக, பிசாசுக்கும் இந்த உலகத்திற்கும் உன்னை நோக்கி சிரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கும் அவர் நிரூபித்து காட்டும்படியாக அவர் இதோ வந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் ஆண்டவரே, எனக்கு ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை எனக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்திற்கு தேவையான விசேஷித்த ஒரு வல்லமை, பிசாசுகளுக்கு எதிராக நான் செல்லும் பொழுது அவர்களை முறியடிக்கத்தக்கமான ஒரு வல்லமை எனக்கு இப்பொழுது கடந்து வரட்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணவே இருக்கலாம். நம் யாவரும் முழங்கால் படியிட்டு தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை பற்றினவர்களாக, பயப்படாதே இஸ்ரவேலே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் கூறிய இந்த வாக்குத்தத்தத்தை பற்றினவர்களாக இப்பொழுது நாம் யாவரும் ஜெபிப்போமா? என் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த மாதத்தின் முதல் நாளில் உமது பாதத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் லார்ட். உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாகவும், உமது வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே, நாங்கள் நாடி ஏங்கி தேடி ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை பற்றினவர்களாக, எங்களுக்கு இருக்கும் எல்லா பயத்திற்கும் நேராக ஆண்டவரே உமது வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் செல்லும்படியாக இப்பொழுது எங்களை நாங்கள் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் லார்ட். ஆண்டவரே, இந்த மாதத்தில் எத்தனையோ பயங்கள் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னென்ன பயங்கள் எங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கும், தெரியாத பயங்களும் உண்டு ஆண்டவரே. இந்த மாதத்தில் இதை நான் கேட்டணுமே, இந்த இஎம்ஐ நான் கேட்டணுமே, இந்த பண தேவை எனக்கு இருக்கிறது, இந்த ஃபீஸ் நான் பே பண்ணணுமே, இந்த காரியத்தை நான் செய்யணுமே, இந்த காரியம் எனக்கு இந்த மாதத்தில் கிடைக்குமா? அநேக பயங்களினால் இரவு நேரம் எல்லாம் தூக்கமற்று கிடக்கிற உமது பிள்ளைகளை இப்பொழுது நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த பயப்படாதே என்ற இந்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுது பற்றினவர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசேஷத்தை, ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ளாக கடந்து வந்து உமது மெல்லிய சத்தத்தின் மூலமாக இந்த வாக்குத்தத்த வசனத்தை எங்கள் காதுகளில் நீர்தாமே ஆண்டவரே, அப்பா, நீர்தாமே நிரூபித்து லார்ட், நீர்தாமே அஃபர்ம் பண்ணி அருளும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரின் செவிக்குள்ளாகவும் ஆண்டவரே, நீர்தாமே உமது மெல்லிய சத்தத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த வார்த்தையை நீர்தாமே உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற, பிசாசால் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா கண்ணிகளும், எல்லா பயங்களும் எல்லாம் இப்பொழுதே உமது வல்லமையினால் மறையட்டும் ஆண்டவரே, அதமாக்கி போடும் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான விசேஷ கிருபைகளும், விசேஷ தயவும், விசேஷ ஆசீர்வாதமும், விசேஷ வல்லமையும் எங்களுக்கு இப்பொழுதே கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சரீரத்திற்குள்ளாகவும் தகப்பனே உமது அபிஷேகத்தின் மழை வந்து விழட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாக பலனடைய செய்யட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நீர்தாமே சந்தித்தரலாம் ஆண்டவரே. எங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஊற்றும் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து நாங்கள் இடங்கொள்ளாதபடி போகும்படி எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்களோடு கூட பேசினீர், வாக்குத்தத்தங்களை நான் நிரப்பினீர் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உரிமையாக்கிக் கொள்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமை புகழ் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டவர்களாக பயப்படாமல் இருங்கள், கலங்காமல் இருங்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் நமது தேவைகளை சந்திக்கிறவர், கர்த்தர் நம்மை பார்த்து கொள்ளுகிறவர். கவலைப்படாதிருங்கள். God bless you. Do not fear. God bless.